ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று வார்த்தை நல்ல கை தட்டுவோமா நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்கால நிரப்பினே காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்கால வார்த்தையினால நீங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் உங்க கரங்களினால் நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் சொல்லுங்க கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதை வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் உங்க கரங்களினால் வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி செல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மட்டும் பாட சொல்லுவோமா வெட்கப்பட்ட எவ்வளவு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு பாடுங்க நீங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க வார்த்தைனா எண்ணி போற்ற வந்தோம்
இந்த இடத்தை மூடணும். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடணும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடணும். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடணும். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. பேச்சில, என் மூச்சில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு
ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நல்ல ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நல்ல ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே நல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே நீங்க சொல்லுங்க ஒரு மகிமை இந்த இடத்தை மூடுதே தேவ பிரசன்னம் அப்படியே மூடட்டுப்பா நீ இறங்கி வாங்கப்பா நீ இறங்கி வாங்க ஆளுகை செய்யுங்க இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ரகசியங்கள் அப்படி கையை உயர்த்துங்க ஒரு மேகம் மகிமையின் மேகம் ஜனத்தை அப்படி மூடுவதாக முந்தின மகிமை அல்ல ஒரு பிந்தின மகிமை இப்பொழுதே ஆவியானவர் கட்டளையிடுவீராக இறங்குவதாக அந்த வல்ல மகிமை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை இயேசுவுக்கே
இப்பொழுது தகப்பனாரை கனம் பண்ணும்படி அன்பு சகோதரர் ரவி அவர்கள் கனம் பண்ணுவாங்க. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கு? ஆமென் சொல்லுங்க. இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் கண் முன் நிறுத்தி உள்ளே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. மை உயர்த்துகிறோம் மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். உமக்கு நன்றி. ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி உட்கார். சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 6 வருஷம் 7வது வருஷம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினது பெரிய அதிசயம் தான். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஒரு அதிசயமான சபை தான் இது. ஆமென். 7வது ஆண்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் கர்த்தருடைய காரம் இருப்பதனால தான். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான கேம்பஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒத்தியா வச்சிருக்கீங்களா? ஆமென். சொந்தமாக்குவாராக. ஆமென். என் பிள்ளைகளுக்கு இதை சொந்தமாக்குவார். சொந்தமாக்குவாராக. தூரா மாலாக்கா. ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தான். இணையில்லா தேவன் உமக்கு. இடைவிடா நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா glory. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஜீசஸ். ஹல்லேலூயா
தேடி வந்தீரே நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஜீசஸ் bless பண்ணுங்க, bless பண்ணுங்க. இடைவிடா நன்றி ஹalleluya. thank you அப்பா, thank you அப்பா. bless பண்ணுங்க, bless பண்ணுங்க. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. ஆமென். நன்றி நன்றி ஹalleluya. ஆமென். நன்றி அப்பா. glory Jesus. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே thank you Lord, thank you. நன்றி அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தெய்வமே நன்றி ஐயா. ஆமென். thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. thank you அப்பா. hallelujah Jesus. ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம் தானே? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இளையகுமாரன் தன் வீட்டுக்கு வந்த அந்த நாளிலே அப்பா சொன்னார், எல்லோரும் லூக்கு 15 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நான் புசித்து சந்தோஷமா இருக்கிற நாள். 7வது ஆண்டு, 7வது ஆண்டு. ஹalleluya, ஹalleluya. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே. உட்கார்ந்துக்கங்க. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம். ஹalleluya. ஹalleluya. thank you Lord. amen. glory. thank you அப்பா. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹalleluya. 15 20 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் புறப்பட்டு வரும்போதே கர்த்தர் உங்களை கண்டு, உங்களை பார்த்து ஓடி மனதுருகு ஓடி வந்து உங்கள் கழுத்தை கட்டி முத்தம் கொடுக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு அதிகாலையில் உணர்த்தினார், நான் மனதுருகும் தெய்வம்,
என் பிள்ளைகளை பார்த்து மனம் இறங்குகிறேன். அதனால தான் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே சொல்லுங்க, நல்லவர்னு சொல்லுங்க. நீ நல்லவர் சர்வ நீ இரக்கத்திற்கு தேங்க்யூலா தேங்க்யூலா அல்லேலூயா. இரக்கத்திற்கு உங்க அன்பிற்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. சொல்லுங்க, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. Because of your compassion we are not consumed இருக்கு ஆங்கிலத்தில். அவருடைய கம்பேஷன், அவருடைய இரக்கம் 7 ஆண்டுகளாக நம்மை நிர்மூலமாகாமல் காக்கிறது. இந்த வசனத்தை புலம்பல் 3:22 அந்த வசனத்தை அப்படியே நாம் தியானம் செய்வோம், வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இரக்கங்களுக்கு இரக்கங்களுக்கு முடிவே இல்ல, முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவைகள் காலைதோறும் அவைகள் காலைதோறும் புதியவைகள் புதியவைகள். ஆமென் ஆமென். கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமென். நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. ஆமென். க்ளோரி. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவன் காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆமென். காலை தோறும் புதிதாயிருக்கும். உன்னை காண்கிறா, உன் கண்ணீர் துடைக்கிறா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு அவனை கண்டு மனதுருகி ஓடினார். அதே போல லூக்கா 7:13 அவர் அவளை பார்த்து மனதுருகி அழாதே என்கிறார். உங்களை பார்க்கிறாரா? ஆமென். சொல்லுங்க, என்னை காண்கிறவரே. என்னை காண்கிறவரே. ஆகார் சொன்ன, என்னை காண்கிறவரை நான் கண்டேன். என்னை காண்கிறவரை நான் அப்படியே கண்டேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க, என்னை காண்கிறவரே. என்னை காண்கிறவரே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் அவளை பார்த்து அவர் அவளை பார்த்து மனதுருகி மனதுருகி அழாதே என்று அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு எழுந்திரு என்று எழுந்திரு என்று அற்புதம் செய்தார். அற்புதம் செய்தார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் வந்திருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அழ வேண்டா, அழ வேண்டா,
அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க, அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை அல்லேலூயா நீ அழ வேண்டாம், அழவே. தேங்க்யூ. ஆமென், ஆமென். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். நான் அழமாட்டேன். தேங்க்யூ லார்ட். ஆமென். செய்திடுவார். உன்னை காண்கிறார். தேங்க்யூ அப்பா. நன்றி, நன்றி. 18 வருஷமா கூனியாய் இருந்தவள், அவர் அவளை பார்த்தார். அப்படி எழுதியிருக்கா லூக்கு 13:11-12. இயேசு அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை எல்லாரும் சொல்லுங்க, இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை கண்டு. ஆமென், ஆமென். காண்கிற தெய்வம், காண்கிற தெய்வம். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. நம் தெய்வம் காண்கிறவர், நம்முடைய தெய்வம் காண்கிறவர். இந்த சபையை காண்கிறார், இந்த சபையை காண்கிறார். 7 வருஷம், 7 வருஷம் ஆரம்பம் இல்ல, நீங்கள் செய்த கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். கொஞ்ச பலன் இருந்தோம், நீங்கள் என்னை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டதால் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. திறந்த வாசல். பரிசுத்தரும் உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய், தாவீதின் திறவுகோலை உடையவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். திறக்க ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்குகிறவர், ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை, ஆமென், ஓப்பன் டோரை வச்சிருக்கேன். ஓப்பன் டோர். அவன் no one can shut, no one can ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. கொஞ்ச பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் இந்த வசனத்தை கை கொண்டதால் கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கான். ஆமென். அல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். அல்லேலூயா. ஆமென். உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். உன் படகில் சொல்லுங்க, நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அந்த வசனத்தை வாசிப்போமா? இந்த மார்க் 6:48.
அப்பொழுது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. சொல்லுங்க. ஆமென். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். தண்டு வலிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல? எஸ். முன்னால போக முடியல, பின்னாடி நீங்க முன்னாடி போனா பின்னாடி தள்ளுது. எஸ். எதிர்காற்று உங்களை பின்னாடி தள்ளுது. அதுதான் வருத்தப்பட்டு. உங்கள் வருத்தத்தை அவர் பார்க்கிறார். நம்புறீங்களா? ஆமென். சபையே, அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். அதுவும் எதிர்காற்று அடித்தபடியா. எதிர்காற்று அடிக்குது. இந்த மாதிரி 7 வருஷத்துக்குள்ள 6 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினா எதிர்காற்று நல்லாவே அடிக்கும். பொல்லாத ஆவி நல்லாவே வேலை செய்வான். எவ்வளவு எதிர்காற்ற வீச வச்ச செய்வான். ஆனா அவனுக்கு தெரியும் தோற்று போயிடுவான். ஆமென். சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், ஊழியத்துல கைய வைக்கவே முடியாது. ஆனாலும் தெரிஞ்சுதான் அவர் விளையாடுறாரு. நமக்கு தெரியும் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டியிருக்கிறேன். எஸ். ஆமென். ஆமென். வெளிப்பாட்டின் விஷன் கொடுத்து கட்டியிருக்கீங்க. பிசினஸ் பண்ற ஆளுக்க பாருங்க, பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறது விஷன் வெளிப்பாட்டில் தான் கட்டப்பட்ட சபை. எஸ். அதனாலதான் தாவீது பேதுருவை பார்த்து சொன்னார், வெளிப்பாட்டில் கட்டப்படுகிற சபை இது, அதனால பாதாளத்தின் வாசல் இது மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். அல்லேலூயா. ஏறிட்டாரா? நீ அழ வேண்டாம். க்ளோரி, க்ளோரி. தேங்க்யூ அப்பா. நீங்க எங்க போட்ல ஏறிட்டீங்க. இனி அமைதி, பேர் அமைதி. தேங்க்யூ லா. ஹalleluya. ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அந்த லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பேதுரு வீட்டுக்குள்ள போறாரு. ஜீசஸ் இல்ல? எஸ். அவர் வீட்டுக்குள்ள போனதுனால வியாதி விலகுது. மாமி படுத்திருந்தவ அவள் எழுந்து பணிவிடை செய்ய ஆரம்பிச்சா. படுத்திருக்கிறவ பணிவிடை செய்யறா. ஆமென். காரணம் இயேசு உள்ள வந்துட்டார். இயேசு உள்ள வந்துட்டாரு. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா. வியாதி இருப்பது இல்லன்னு சொல்லுங்க. இருப்பது இல்ல. அவள் படுக்கையில் இருப்பது இல்ல. அவள் படுக்கையில் இருப்பது இல்ல. பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டா. பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதான் இயேசு. இப்ப வீட்டுக்குள்ள இயேசு வந்ததுனால வியாதி விலகிச்சு. அடுத்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல போட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரு. யாரு போட்டுக்குள்ள? பேதுரு போட்டுக்குள்ள. முதல்ல பேதுரு வீட்டுக்குள்ள வந்தாரு. 5ஆம் அதிகாரம் போட்டுக்குள்ள. 4 வீட்டுக்குள்ள. 5ல போட்டுக்குள்ள. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த 4ஆம் அதிகாரம் கடைசியில அவர் வியாதியோடு கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அடுத்த கண்ணீர் வடிக்கிறார் போட்டுக்குள்ள. கண்ணீர் காலையில ஒரு மீனும் கிடைக்கல. இப்போ போட்ல வலைய அலசும் போது எப்படி அழுதுகிட்டு இருந்தாரோ பேதுரு. அவர் கூட்டாளிகள்லாம் சேர்ந்து என்னடா ஒரு மீன் வரல, வீட்டுக்கு போனா என்ன சொல்ல போறாளோ மனைவி, என்னையா சும்மா. அந்த நேரத்தெல்லாம் இயேசு உள்ள போறாரு. பேதுரு, பேதுரு வந்துட்டேன் பாரு, உன் போட்ட கொடு அப்படின்றாரு. போட்ல ஏறினாரா? ஏறினா. மீன் வந்துச்சா? வந்துச்சு. வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க. வலைகள் கிளியத்தக்க, வலைகள் கிளியத்தக்க. படகுகள் அமிழத்தக்க, படகுகள் அமிழத்தக்க. மீன்பாடு கிடைத்ததா? கிடைத்தது. கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு போனபோது வியாதி விலகுது. போட்டுக்குள்ளனா பிசினஸ். உங்க பிசினஸ்க்குள்ள இயேசு வந்ததுனால எப்படி இருக்கா பிசினஸ்? சொல்லுங்கய்யா. ஓகோன்னு இருக்காயா? எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆரம்பத்தில்?
ஒரு மீன் இல்லாம கஷ்டப்பட்ட அந்த பீட்டருக்கு வலை கிளியத்தக்க படகு அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க அதே சேர்த்து கொடுக்கத்தக்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். டேய் கூட்டாளி வாங்கடா, கூட்டாளி வாங்கடா, ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடி வாங்கடா, ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடி வாங்கடா. கை தட்டுங்க அடிங்கடா. ஆமென். ஓ ஹalleluya ஆமென். பேதுரு தான் என் பிள்ளைங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால வியாதி போச்சா? ஹalleluya. உங்க பிசினஸ்க்குள்ள வந்ததுனால நீங்க கொடுக்கத்தக்க கோடீஸ்வரர் ஆயிட்டீங்க. ஆமென். எவ்வளவு பேர் கொடுக்குறீங்க? சோ வீட்டுக்குள்ள போட்டுக்குள்ள அடுத்து ஹார்ட்டுக்குள்ள ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படின்னா இவர் பேதுரு பார்த்த உடனே ஆஹா இவர் தெய்வம், இவர் கடவுள், நான் பாவின்னு இருதயத்தை திறந்துட்டேன். ஆமென். நான் பாவி என்னை விட்டு போயிடுங்க, நீங்க பரிசுத்த. இவர் அந்த பாவியை தேடித்தான் நான் வந்தேன்றார். ஆமென். இவர் பாவின்னு சொல்ல அவர் அட பாவி அதைத்தானே நான் வந்தேன், நீ ஏன்டா என்னை விரட்டுற, வந்துட்டேன்டா அவன் வீட்டுக்குள்ள. ஆமென். இப்ப வீட்டுக்குள்ள வந்தவர் எங்க வந்துட்டாரு? ஹார்ட்டுக்குள்ள. ஹalleluya 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 ஹalleluya. அப்பதான் சொல்றாரு பேதுரு, பயப்படாத, இனி மனுஷங்களை பிடிப்பானே. ஆமென். நீ ஊழியம் செய்வ. ஒரு மனிதன் ஹார்ட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அவன் ஊழியம் செய்வான். ஆமென். அப்படித்தானே ஊழியம் செய்றீங்க. வீட்டுக்குள்ள வந்தவர், போட்டுக்குள்ள வந்தவர் காற்றுக்குள்ள வந்ததனால போட்டை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். ஆமென். நன்றி. வீட்டையும் போட்டையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டார். அப்படித்தான் பிள்ளைகளா வந்திருப்பீங்க இல்ல? ஆமென். இது மெயின் 3 பேரா? 3 பேர் அவங்களே 3 பேரோட சேர்ந்து எத்தனை கூட்டாளிங்க? 17 கூட்டாளிங்க டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஃபுல்லா 60 பேர் வச்சிருக்கேன். சரியான சர்ச்சா இருக்கும். ரொம்ப கேள்விப்படலை. ஹalleluya. சரி நீ கேள்விப்படுவோம். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஆமென். எல்லா பிசினஸ்மேன் இப்படி ஊழிய ஆரம்பிச்சா நாடு எப்படி இருக்கும்? நன்றி அப்பா. நாடு எப்படி இருக்கும்? அங்கிட்ட ஒரு பக்கம் டாக்டர் ஆரம்பிச்சிட்டான் ஊழியத்தை. எங்களுக்கெல்லாம் போட்டியா டாக்டர்களும் பிசினஸ் பீப்புள் இறங்குறாங்க. பரவாயில்ல, போட்டியா வாங்கயா போட்டு பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அப்படியாய் உங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்களுக்குள்ள வந்துட்டார். ஆமென். ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் நீ அழவேண்டா அதிசயம் செய்திடுவா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அழவேண்டா அதிசயம் செய்திடுவார். அழவேண்டா அதிசயம் செய்திடுவார். உன்னை கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், சீக்கிரத்தில் நீ காண்பாய். சொல்லுங்க, சீக்கிரத்தில் நான் காண்பேன், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க எல்லாரும், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு
கைவிட மாட்டார். கையை தூக்கி சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார். வந்த உடனே ஸ்டேஜில் சொன்னேன், கர்த்தர் தாமே முன் செல்கிறா, உன்னோடே ஜீவிக்கிறா. இந்த 31:8 நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்திருப்பீங்க. உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே இந்த சபைக்கு முன்னே செல்கிறா, முன்னே செல்கிறா. அவர்தாமே அவர்தாமே கூட வருகிறா, கூட வருகிறார். ஜாஷுவா ஜாஷுவா. மோசே மக்கள் மத்தியில் வச்சு சொல்றார் ஜாஷுவா. இப்ப இந்த ஊழியர்கள் ஜாஷுவா பார்த்து சொல்லுங்க, ஜாஷுவா ஜாஷுவா கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே இந்த சபைக்கு முன்னே போகிறார், இந்த சபைக்கு முன்னே போகிறார். அவர்தாமே அவர்தாமே கூட வருகிறார், கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் உன்னை என்றும் கைவிடுவது இல்லை. ஆதலால் ஆதலால் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுங்க, பயப்படவும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். சொல்லுங்க, பயப்படவும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அப்பதான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம். ஞாபகம் இருக்கு? எத்தனை பேர் முதல் நாள் வந்தீங்களா? ஆமே, அல்லேலூயா. சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் திகில் இனி வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் திகில் இனி வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், அவர் தாமே கூட வருகிறார், கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உனக்குள்ளே கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதே இல்லை. வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கமும் திகில் இனி வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம். பயம் வேண்டாம், கலக்கமும் திகில் இனி இருங்க, வேண்டாம். அவங்க சத்தம் வர்றாப்புல ஒரு அப்படி ஒரு பாட்டு பாடுவோமா? நீங்க மெதுவா சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. அழகு பாத்தியா? ரசிங்க நீங்க அவங்கள. காரணம் கர்த்தர்தா. நமக்குள்ளே நமக்குள் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதே இல்லை. அவங்களுக்கு பாட்டு தெரியுதா? ஓ, அருமையா இருக்கு. க்ளோரி. இப்ப சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம். பின்னாடி வேண்டாம். உங்களுக்கு வேணுமா கலக்கம்? இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. நீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல ஓடியே போயிடும் கலக்கமும் பயமா. இப்படி காட்டுங்க பெண்கள், சரி இப்படி காட்டுங்க, கையை காட்டுங்க. அப்படி தேல் கொட்டினாப்புல சொல்லுங்க, போ போ. சொல்லுங்க, போ 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 போ, தேளே போ, தேளே போ. தேளே வான்னா சொல்லுவீங்க. சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கம் திகில். ஆமென். காரணம் கர்த்தர் தாமே எனக்குள்ளே எனக்குள்ளே. சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்க, என்னை விட்டு என்னை கைவிடுவதே இல்லை. சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கமும் திகில் இனி வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலக்கமும் திகிலும் இனி வேண்டாம். தலைக்கு மேல
you Lord. Hallelujah. மோசேயின் கடைசி காலத்தில் அந்த சாப்டர் அருமையான சாப்டர் 31 அதிகாரம் கண்ணீரோடு சொல்லுவார். 120 வயசு ஆயிடுச்சு, ஆனால் கண்ணு மங்கலை, பலன் குறையல. நான் சொல்கிறாரு, நான் போக போகிறேன், நான் ஜோஷுவா நீ எழும்புன்றார். ஒருவேளை எங்கள் காலம் இன்னொரு ஒரு சாப்டர் முடியுது, இன்னொரு சாப்டர் எழும்புது பாருங்க. இந்த வாலிபர் எழுப்புறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாஷுவாக்கள் எழும்பட்டும், மோசேக்களுக்கு பூரிப்பு. அப்போ தான் சொல்றார், ஜாஷுவா கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறார். எஸ், அவர் தாமே உன்னோட கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை அப்படியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஐயா, இன்னொரு வசனம் தாவீது 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். சாலமோன்களே, பலம் கொண்டு திடமனதா இருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஆலயத்துக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீங்கள் முடித்து தீர்மட்டும். இந்த ஊழியத்திற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீங்கள் முடித்து தீர்மட்டும் கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. இந்த ஊழியத்திற்கென்று நீங்கள் கர்த்தர் கொடுத்த சகல கிரியைகளையும் செய்து முடித்து, சொல்லுங்க, செய்து முடித்து தீர்மட்டும். 3 அழுத்தி சொல்லு. செய்து சகல கிரியைகளையும் செய்து முடித்து தீர்மட்டும். உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பு. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே, ஹல்லேலூயா, glory. காத்திடுவேன் தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஆமென், ஆமென். அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, பேரின்பமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஜீசஸ், ஹல்லேலூயா, பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் பாடுங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா. ஆமென், glory. துதிப்பேன் துதிப்பேன். Thank you அப்பா. Bless your people, bless your people, bless this ministry.
இன்று ஆனந்தம். உங்க சத்தம் வர்றாப்புல, இன்று என் இயேசு 7வது ஆண்டு ஆரம்பம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 கொண்டு இருப்பேன் சொல்றார். ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். சொல்லுங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அப்படி விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியை கடையாந்தரங்களை சிருஷ்டித்த பூமியின் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவது இல்ல, இளைப்பு அடைவது இல்ல. இதை நீ கேட்டதில்லையா? இதை அறியாயோ? 29 மனப்பாடம் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஆமென் சொல்லுங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆமென் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சொல்லுங்க, பலன் கொடுக்கிறவரே. எல்லாரும் சொல்லுங்க, பலன் கொடுக்கிறவரே, சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, பலன் கொடுக்கிறார். யாரு? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி. அநாதினா அநாதை இல்லை, இட்டர்னல், எவர்லாஸ்டிங் காட். நல்ல தமிழ் என்ன சொல்லலாம்? என்றும் ஜீவிக்கிறவர். கர்த்தராகிய என்றும் ஜீவிக்கிறவர். அவர் சொல்றாரு, சோர்ந்து போய் வந்திருக்கிறியா? உனக்கு பலன் கொடுக்கிறேன். சொல்லுங்க, சத்துவம் இல்லாமல் இருக்கியா? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். increases the strength. He gives strength to the weak and increases the strength those who are weak. Amen. Hallelujah. அப்படி சொல்லுங்க, கரங்களை ஊத்தி சொல்லுங்க, டாடி. Thank you Jesus. பலன் கொடுக்கிறவரேன்னு சொல்லுங்க சத்தமா. சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த கடைசி வசனத்தை பாருங்க. கர்த்தருக்காய் இளைஞர்கள் இளைப்படந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் ஆனால் சொல்லுங்க, கர்த்தருக்கோ காத்திருக்கிறவர்கள் எங்களுக்கு புது பலன். சொல்லுங்க, சொல்லுங்க, புது பலன். இன்றைக்கு 7வது ஆண்டு ஆரம்பத்துல புது பலன் சபைக்கு. இந்த 7வது ஆண்டு ஆரம்பத்துல renews your strength. உன்னுடைய பலத்தை புதுப்பிக்கிறார். அப்படி செய்வீங்க. கயரங்களை உயர்த்தி, தகப்பனே எங்க பலத்தை புதுப்பிக்கிறீங்க. இந்த 7வது ஆண்டு 7,000 பெருக பண்ணுங்க. எங்க சத்துவத்தை பெருக பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. உங்களை புதுப்பிக்கிறாரா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் புதுப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 37 வர ஒரு புது பாட்டு, லேசா விட்டு பாப்பமா பாட்ட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. 7 வருஷம் செய்த கர்த்தர் செய்த நன்மைகள் சபையே ஒரு நாளும் மறவா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. செய்தாரா? சொல்லுங்க ஐயா. நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று ஹல்லேலூயா. ஜீவனை மீட்டாரே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஹalleluya நாளும் மறவாதே. ஆமென். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் சொல்லுங்க, தலையை காட்டுங்க. கிருபை மணிமுடி சூட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்தம் he crowns with favor and goodness. தன்னுடைய கிருபையாலும் இரக்கத்தால் நமக்கு ஒரு முடி crowns, ஒரு முடி வைக்கிறாரு. முடி வைக்கிறாரு. அதனால சாத்தானால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால சாத்தானால ஒண்ணு செய்ய முடியாது. நமக்கு முடி வந்துருச்சு. நமக்கு முடி வந்துருச்சு. இரக்கம், இரக்கம், தயவு, தயவு, என்ன ஒரு மணிமுடி, இன்னொரு மணிமுடி நமக்கு மேல மணிமுடி சூட்டுகிறார். மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி ஆக்குகிறார். என்னென்ன செய்யறாரு பாருங்க. குற்றங்களை எல்லாம் மன்னித்தார். குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. மனப்பாடமா சொல்லுங்க. குற்றங்களை எல்லாம் மன்னித்து, குற்றங்களை எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க. நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. சொல்லுங்க, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். so that இதெல்லாம் ஏன் செய்யறாருன்னா, இளமை உன் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதாய் மாற்றுகிறார். ஆமென். இதையெல்லாம் சொல்லி நீங்க துதிக்கும் போது உங்க வயது எப்படி மாறிடுது? திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் சீக்ரெட். ஆங்கிலத்தில் இருக்கு. so that your youth is renewed like eagles. ஆமென். ஆமென் சொல்லுங்க. your youth is renewed like eagles. புரியுதா? ஈகிள்னா ஆமென். என்ன செய்தா? குற்றங்களை மன்னித்தீரே, தேங்க்யூ. நோய்களை நீக்கினீரே, தேங்க்யூ. நாங்க சொல்லுவேன், நீங்க தேங்க்யூ சொல்லணும். குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே, சொல் தேங்க்யூ. நோய்களை நீக்கினீரே, படுகுழி நின்று மீட்டீரே, கிருபையால முடிசூட்டினீரே, நன்மையால திருப்தி ஆக்கினீரே, தேங்க்யூ. 6 வருஷம் காத்தீரே, 6 வருஷம் காத்தீரே, 7ஆம் வருஷம் கொடுத்தீரே, 7வது வருஷம் கொடுத்தீரே, தேங்க்யூ. இப்படி தேங்க் பண்ணும்போதுதான் ரிசல்ட் என்ன நடக்குது? இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். தம்பி, உன் இளமை கழுகு போல கிட்டாரு புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்க, ஓடினாலும் நடந்தாலும் சொல்லுங்க, பலன் குறைவதில்லை. வீட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே பலனோட வீட்டுக்கு போக போறீங்க. ஆமா சொல்லுங்க. இளமை கழுகு போல புதிதாக்கி. நான் சொல்லும்போது என் இளமை திரும்புது. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இனிதான் எனக்கு ஒரு பெரிய ஓட்டமே இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் ஓட்டம் முடியல. இனிதான் ஓட்டமே இருக்கு. இனி காட்டமா ஓட்டம் இருக்கு. அல்லேலூயா. நீங்களா பார்த்து தாத்தான், இந்த சில பேர் தாத்தானா உயிர் போகுது எனக்கு. என்னங்கடா தாத்தான்றாங்கல்ல, நம்ம தாத்தாவா ஆயிட்டமே, தோத்தோன்னு ஓடுறதுக்கா? சரி, வேற வழி இல்லை, முடியல, என்ன தாத்தான் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஓட்டம். ஆமென். ஆனாலும் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், இனிதான் எனக்கு ஓட்டமே இருக்கு. அல்லேலூயா. காரணம் வசனத்தின்படி இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் சொல்லும்போது எனக்கு ஆசீர்வாதம், நீங்க சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி, என் இளமை ஓடினாலும் நடந்தால் பலன். குட். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த பக்கம். ஓடி பலன் குறைவதில்லை. சொல்லுங்க, பலன் குறைவதில்லை.
ஹalleluya. அப்படி இந்த சபைக்கு இளமை சபைன்னு பேர் வைக்கிறேன். இந்த சபை யூத் சர்ச். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமா. இப்படி வரவேற்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எத்தனை பூ எங்கேயா வாங்கினீங்க? கடைசி வரை கொட்டி விட்டாங்க. கொட்டி தலை மேல பூ, காலில் பூ, உடல்ல பூ, சாத்தான் பூன்னு ஊதியாச்சு. சாத்தான பூன்னு ஊதியாச்சு. ஆமென். உடலெல்லாம் பூ பூ பூ. கர்த்தர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாது. அத சொல்ல சொல்லத்தான் உனக்கு யூத்து ரினியூ ஆகுது. ஆமென். உன் யூத்து ரினியூ ஆகுது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹalleluya ஆனந்தமே ஹalleluya பேரின்பமே. ஹalleluya ஆனந்தமே. ஹalleluya பேரின்பமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே ஜீசஸ். thank you lord. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹalleluya ஆனந்தமே. amen. ஹalleluya பேரின்பமே. hallelujah ஹalleluya glory. ஆனந்தமே. ஹalleluya பேரின்பமே. என்னை கவனிச்சீங்களா? நான் வசனமா சொல்லிட்டு இருக்கேன், கவனிச்சீங்களா? எஸ். இதான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். நான் ஏன் வசனம் சொல்றேன்? இந்த வசனம் சொல்லும்போது அற்புதம் நடக்குது. அதை பாட்டா பாடிட்டு இருக்கேன். நாங்களாம் கேத்தலிக்கிலேருந்து வந்தவங்க. அதிகம் எங்களுக்கெல்லாம் வசனம் தெரியாது, எங்களுக்கு மந்திரம் தான் தெரியும். இங்கே கேத்தலிக்கிலேருந்து வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் கத்தோலிக்கத்திலேருந்து வந்தவங்க கை வைத்து காட்டுங்க. எங்கள் வீட்டில் எங்களுக்கு வசனம், எங்கள் அம்மா பைபிளே பார்த்ததில்லை, எங்கள் அப்பாவும் பைபிளே விரிச்சதில்லை. ஆனால் ஒன்று தெரியும், அதில் இருந்த மாதிரியே வாழ்கன்னு சொல்லுவான். காலையில் எழுந்த உடனே பரமனில் இருக்கிற பிதாவே, அது பைபிளில் இருக்குது. இந்த மந்திரம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வேதத்தை எங்கள் அம்மாவை காட்டலை, எங்கள் அப்பாவும் காட்டலை. நல்ல வேலை எங்கள் அப்பா காட்டிட்டாங்க. ஆமென். எங்கள் அம்மா காட்டலை, எங்கள் அப்பா காட்டலை. எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் தான் ஞானசாரமே கொடுத்தேன். அப்புறம் எப்படி எனக்கு காட்டுவாங்க? நான் தான் அவங்களுக்கு ஞானசாரம் கொடுத்து பரலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். எப்படியும் பரலோகத்துக்கு வந்துருங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு அப்பா அம்மா போயிட்டாங்க. கர்த்தர் இந்த வசனத்தை, இந்த வசனத்தின் மகிமையை நான் இப்போ தான் அதிகமாக உணர்றேன். ஆமென். கர்த்தர் உங்களை வாலாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். ஆமென். என் தாசனா 8 முதல் 16 வசனங்கள் கொய்க்கா வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் ஆமென். சந்ததியே. நாமெல்லாம் யாரு? தாசனாகிய கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய தாசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. பார்த்து வாசிங்க. இப்படி சொல்லுங்க, உம்முடைய தாசன் நான், உம்முடைய தாசன் நான், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி, உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நம்மை பார்த்து சொல்லுகிறார் 9ஆம் வசனம், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கடவுள் சொல்றார் உங்களை பார்த்து, நீ என் தாசன், நீ என் பிள்ளை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. ஜீசஸ் சொல்றத சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அப்படி சொல்றது யாரு? திரும்ப சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அப்படி சொல். நான் உன்னை சொன்னேன், சொல்லிட்டே இருக்கேன். ஆதலான் இருக்கு பைபிள்ல, ஃபா சோ சோன் இருக்கு இல்லைங்க,
சோ போடுங்க, சோ போடுங்க. சோ 10ஆம் வசனத்துல சோ, இங்க ஒரு சோ வரணும். சோ ஏன் சோன்றாரு? நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்தல. சோ சொல்லுங்க. ஆதலா நீ பயப்படாத. கைதட்டி பயப்படாத சொல்லுங்க. ஆதலா நீ பயப்படாத. நீ பயப்படாத. ஏன் பயப்படாத? நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ல, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். கீபோர்டா, கிட்டாரிஸ்டா, பேடா, ட்ரம்மு, நீ கிட்டார். இது என்ன கிட்டாரு? பேஸ் கிட்டார். இது பாஸ் கிட்டாரு. சரி, பேஸும் பாஸும் சேருது. ஆமா, அல்லேலூயா. நீ என் பிள்ளை. பக்கத்துல சொல்லுங்க, நீ என் பிள்ளை. நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை வெறுத்து விடவில்லை. சோ பயப்படாதே. சோ பயப்படாதே. பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். திகையாதே. நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்கிறேன். என் கரம் உன்னை தாங்குது. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. நீர் யாவையும் துடைத்திடுவே. கவலைகள் யாவையும் போக்கிடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலக. எல்லாம் எழுந்திருங்க பார்க்கலாம். உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீங்க சொல்லுங்க. நான் உன்னை சொல்லுங்க. நான் உன்னை கண்மணி போல், உன்னை கண்மணி போல். உன்னோடு எரிச்சலா இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. 6 வருஷத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினா ஒரு எரிச்சல் கூட்டம் நிற்கிது. எரிச்சல் அடைந்தவர்கள். ஒவ்வொரு ஊழியத்தில் 2 வில்லன்கள் எழும்பலாம். இங்க இருக்கல, இங்க இருந்தாவது. இப்ப என்ன சொல்ல? எரிச்சலா இருக்கிற ஒரு கூட்டம், வழக்காடுகிற கூட்டம், போராடுகிற கூட்டம், யுத்தம் பண்ற மனுஷன். 4 குரூப் இந்த சபைக்கு எதிராக வரலாம். ஆனா என்ன ஆகும் இருக்கு? இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இல்பொருளாகும். நீ தேடியும் காண மாட்டாய். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இது வெளிப்பாட்டில் விஷன்ல கட்டப்பட்ட சபை. தேவன் கொடுத்த விஷன்ல கட்டப்பட்ட சபை. இது எரிச்சலா இருக்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் நானே மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சொல்லும் போது. எரிச்சலா இருக்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள், இல்பொருள் ஆவார்கள். தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. காரணம், நானே உன் வலக்கரம் பிடித்து துணை நிற்கிறேன். நானே துணை நிற்கிறேன். அல்லேலூயா. கடைசி அந்த சீன் எப்படி முடியுது? இந்த 16ஆம் வசனம், 14, 15. நான் உன்னை ஒரு எந்திரமா வச்சிருக்கேன். சபையே, ஊழியரே, நீ ஒரு எந்திரம். என்ன எந்திரம்? போரடிக்கிற எந்திரம். சொல்லுங்க. போரடிக்கிற நம்ம போர்ல போரடிக்காதே அல்ல, இது போரடிக்கிற எந்திரம். வைக்க போரடிக்கிற எந்திரம். வைக்கோல் போர், அந்த போரடிக்கிற எந்திரம் ரொம்ப ஷார்ப்பு. இது ரொம்ப நியூ. சொல்லுங்க. புதுசு, ஷார்ப்பு, கூர்மையானது. 32 பல்லு இதுல இருக்கு. ஆமென். 32 பல்லு இருக்கு. எனக்கு இதை வாசிக்கும் போது சிரிப்பா இருந்துச்சு. ஆங்கிலம் நல்லா இருக்கு. வித் மெனி டீத் அப்படின்னு இருக்கு. மெனி டீத்ஸ் சொல்றது டீத் தானே? சொல்லுங்க. பல்லு டீத்.
teeth. Many teeth. Teeth plural தான். இல்ல tooth தான் singular. Teeth. சொல்லுங்க many teeth. Many teeth. பல பற்களுடைய எந்திரம். பல பற்கள் உள்ள எந்திரம். இப்பதான் புதுசா வந்த எந்திரம். இப்பதான் புதுசா வந்த ரொம்ப எந்திரம். ஷார்ப்பா இருக்கும். ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது மலைகளை மிதித்து நொறுக்கும். இது சொல்லுங்க. மலைகளை மிதித்து நொறுக்கும். சொல்லுங்க நொறுக்கு. நொறுக்கு. முறுக்க. முறுக்க. நொறுக்கிறது போல. நொறுக்கிறது போல. மலைய. மலைய. நொறுக்குவாய். நொறுக்கும். நொறுக்குவாய். நொறுக்குவாய். குன்றுகளை பதறாக்குவாய். குன்றுகளை பதறாக்குவாய். காற்றுகளில் தூற்றுவாய். காற்றுகளிலே தூற்றுவாய். சுழல் காற்று அதை அடித்து செல்லும். சுழல் காற்று அவைகளை அடித்து செல்லும். தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்குள் களி கூர்ந்து. கர்த்தருக்குள் களி கூர்ந்து. You will glory in the holy of Israel. ஆமென். You will glory in the holy one of Israel. You will glory in the holy glory one na of Israel. இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் நீ மேன்மை பாராட்டுவாய். சொல்லுங்க glory. Glory in the holy one of Israel. In the holy one of Israel. இஸ்ரவேலின் பரிசுத்தரை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஹalleluya. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. சந்தோஷமா பாடி முடிப்போமா? ஹalleluya. glory. ஆனந்தமே. amen. ஹalleluya. பேரின்பமே. துதிப்பே. thank you lord. glory. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. ஹalleluya. உன்னதர் மறைவில் வல்லவர் thank you lord. என்றும் தங்குவே. நீங்க பாடுங்க. தேவனை சொல்லுப்பா. ஓ தமது சிறகால் உண்மைதானா? அவரது வசனம் பட்டயம் எனது. அப்படி சொல்லுங்க. அதனால சிங்கத்தின் மேலும் மிதிங்க நடந்து பாருங்க. அப்படி குதிச்சு நடங்க. glory. சாத்தானின் சகல அதிகாரங்கள் எஸ் சொல்ல அற்புதம் வலிமை வெல்ல. 1 2 3 4 glory. Hallelujah. துதிப்பே ராஜா. உயர்த்துகிறோம். இன்று ஆனந்தம் இயேசு தருகிறார். சொல்ல ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன். ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. பேரின்பமே. ஹalleluya. துதிப்பே. ஆராதனை
ஆராதனை அப்பா ராஜாவும் ஆமென். ஏக்கத்தோடே சொல்லுங்க. ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், என் துயரம் மறந்திருப்பேன். துதித்து இப்ப கரங்களை வைத்து சொல்லி முடிப்போம். ஆரா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, Father. Thank you. ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இதய விருப்பம் நிறைவேற்றப்படுவதாக, இதய விருப்பம் நடப்பதாக, உங்கள் வாஞ்சை கர்த்தர் திருப்தியாக்குவாராக. உங்கள் எதிர்கால ஏக்கங்கள் ஈடேறுவதாக. உங்களுடைய திட்டங்கள் நடப்பதாக. தேங்க்யூ அப்பா. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை
புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.